சென்னை மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி அயனாவரம் இந்த பள்ளியினுடைய கடந்து வந்த பாதையை பற்றி உங்களிடம் கொஞ்சம் ஷேர் பண்ணுவான்றேன். நான் வரும்பொழுது இந்த பள்ளிக்கு ஒரே ஒரு கேட்டு மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கேட்டு இப்போ 2 கேட்டாக மாறி உள்ளது. ஒவ்வொரு கேட்டினுடைய அகலமும் பார்த்தீங்கன்னா 20 அடி கிட்ட வந்துருச்சு. 1993-94 உயர்நிலை பள்ளியாகவும் 2001-2002 மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டது. 2024-25 கல்வியாண்டில் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி மிக அபரிவிதமாக இருந்தது. வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற திட்டத்தின் கீழே அதில் 5 கோடியே 60 லட்சம் ரூபாய் வந்து இந்த பள்ளிக்கு ஒதுக்கி இந்த பள்ளிக்கான பில்டிங் ரெனிவேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லா பில்டிங்கும் வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்து வெளியில் அந்த வாலில் வந்து அனைத்து தலைவர்களினுடைய படங்களும் வரையப்பட்டு அவங்களுடைய பெயரும் அந்த இடத்துல சித்தரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுடைய கற்கும் திறனை அதிகப்படுத்துவதில் மிக மிக முன்னோடியாக இருப்பது அறிவியல் ஆய்வகங்கள். அந்த ஆய்வகங்களை மேம்படுத்துவதற்காக அனைத்து ஆய்வகங்களும் மிக சிறந்த முறையில் அவற்றுடைய தரம் உயர்த்தப்பட்டது. சோலார் பேனல் வந்து சில மின்சாரம் தடைப்படுவதில்லை. ஏதோ ஒரு டைமில் வந்து தடைப்பட்டாலும் கூட அந்த நேரத்திலே வந்து சோலார் பேனலை பயன்படுத்தி இந்த பள்ளி மாணவர்கள் வந்து வகுப்பறையிலே அமர்ந்து படிக்குமாறு மின்விசிறி, டியூப்லைட் எல்லாமே ஓடக்கூடிய விதத்திலே இந்த பள்ளி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சென்னை 2.0 இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கலையரங்கத்தில் அமைக்கப்பட்ட மேற்கூரை அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொன்னால் மார்னிங் ப்ரேயர் நடக்கக்கூடிய சமயத்தில் மாணவர்கள் அத்தனை பேரும் வெயிலில் தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சென்னை 2.0 ஸ்கீம் வந்த அப்புறம் முழுவதுமாக மேற்கூரை அமைக்கப்பட்டு மாணவர்கள் அந்த மேற்கூரை கீழே நின்று அட்டென்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லாம் அந்த ஷெட்டு கீழே ஃபேன் பொருத்தப்பட்டுள்ளது. அந்த ஃபேன் பொருத்தப்பட்டுள்ளதுனால மாணவர்கள் அங்கேயும் உட்காந்து சாப்பிடுவதற்கு காற்றோட்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்போர்ட்ஸ் நம் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய கபடி, வாலிபால், ஃபுட்பால், ரன்னிங் 100 மீட்டர், 200 மீட்டர், ரிலே, செஸ், கேரம் போர்டு இது மாதிரியான நிறைய கேம்ஸ் நடத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வருடமும் நம் பள்ளியிலிருந்து சென்னை மேல்நிலைப்பள்ளி அயனாவரத்திலிருந்து நம் மாணவர்கள் செல்லும் பொழுது நிறைய கேம்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. இப்போது போனக்கூடிய செஸ்ஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, கேரம் போர்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, வாலிபாலில் நம்முடைய மாணவர்கள் அயனாவரம் பள்ளியிலேருந்து போயிட்டு ஃபஸ்ட் வின்னர் வந்திருக்காங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக. எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கும் அகாடமிக்ஸ்க்கும் ஈக்குவலான சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் வந்து சிலம்பமில் இருக்கேன். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணியிருக்கேன், ஜோனல்ஸ் ஃபஸ்ட் வந்திருக்கேன், ஸ்டேட் போயிருக்கேன். எங்கள் ஸ்கூலில் சிலம்பம் தாண்டி வாலிபால், ஃபுட்பால் எல்லாத்துக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஜோனல்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் எல்லாரும் வின் பண்ணியிருக்காங்க. யோகாலையும் நேஷனல்ஸ் வரைக்கும்லாம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டு கூட 10-12 வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் கூட ஒவ்வொரு ஆண்டும் 95% அளவிற்கு முன்னேறி உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடியதில் இங்கே சந்தோஷப்படுறேன். நம் பள்ளியில் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருடந்தோறும் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து மாதாந்திர தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. அடுத்தது வந்து முதல் பருவ தேர்வு, காலாண்டு, அரையாண்டு, அவங்களுக்கு ரிவிஷன், முழாண்டு இப்படி போய்கொண்டிருக்கிறது. எல்லா வகுப்பறையிலையும் இன்டர்நெட் கனெக்ஷனுடன் கூடிய ஸ்மார்ட் டிவி இது வந்து உண்மையிலே வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய பயனை கொடுக்குது. அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஒரு ஸ்மார்ட் போர்டு. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கலாம், இன்டர்நெட் கனெக்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தால் மணற்கேணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப், இந்த மணற்கேணி ஆப்பில் வந்து பல கல்வி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், நிறைய கருத்துருக்கள் இதெல்லாமே இந்த மணற்கேணி ஆப்பில் வரும். இந்த மணற்கேணி ஆப்பை பயன்படுத்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய வீட்டில் உட்காந்து மொபைலில் தான் இதுவரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வகுப்புலேயும் அந்த மணற்கேணி ஆப்பை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை மாணவர்களுக்கு காண்பிக்க முடியுது. அதில் யூடியூப் பயன்படுத்தி டீச்சர் நடத்துவது போல யூடியூப்லேயும் வந்து பார்த்து மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவிற்கு அது பயன்படுகிறது. இது மட்டும் இல்லை, அறிவியல் சம்பந்தமாக ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னு சொன்னால் உடனே ChatGPT அல்லது வேற ஏஐ ஆப்புகளை மாணவர்கள் உடனடியாக அதில் போய் அவங்களுக்கான சந்தேகங்களை உடனடியாக நிவர்த்தி செய்கிறாங்க. அந்த ஸ்மார்ட் போர்டு வந்த பின்னாடி மாணவர்களுடைய கல்வித்திறன் மேம்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அயனாவரம் ஜோன்லேயே எங்கள் ஸ்கூலில் மட்டும்தான் எல்லா கிளாஸ் ரூம்ஸும் வந்து ஸ்மார்ட் போர்ட்ஸ் இருக்குது. தென் வந்து இந்த ஸ்மார்ட் போர்ட்ஸ் மூலமாக வந்து
நிறைய விஷுவலாக லேர்ன் பண்ண முடியுது. தென் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறோம், ChatGPT, அதெல்லாம் உடனே டவுட்ஸ் கேட்டுக்கிறோம். Before this smart board existed, we were used to write on a blackboard with chalk pens. Made us to sneeze in the front benches, and the letters was not visible from the last benches. However, nowadays, these problems are solved by these smart boards. எமது பள்ளியினுடைய கடந்து வந்த பாதையை கொஞ்சம் பார்த்தா எப்படியோ இந்த பள்ளி இப்படி ஆயிருக்கு. உண்மையிலேயே இந்த வளர்ச்சிக்கு பின்னால் அரசினுடைய முழு ஒத்துழைப்பு, ஆசிரியர்களுடைய கடின உழைப்பு, மாணவர்களுடைய ஒழுக்கம், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பள்ளியினுடைய முன்னேற்றம் இந்த அளவுக்கு இருக்குது. வெளியேருந்து பார்க்கக்கூடிய உண்மையிலேயே இது தனியார் பள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கிறது. இந்த ஐனாவரம் சுற்றளவில் நிறைய பள்ளிகள் உண்டு. நிறைய பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏகப்பட்ட பள்ளிகள் சுற்றி மெட்ரிகுலேஷன் இருக்குது, எய்டட் ஸ்கூல் இருக்குது. அதையும் தாண்டி நிறைய சின்ன சின்ன பள்ளிகள் எல்லாமே அமைக்கப்பட்டுள்ளன. அது அந்தந்த மேனேஜ்மெண்ட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இணையாக நம்முடைய அரசு பள்ளியும் இணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கம்பேர் டு அதர் ஸ்கூல்ஸ் நம்ம ஐனாவரம் பள்ளி சிறந்ததாக விளங்கப்படுகிறது. இந்த வளர்ச்சிக்கு காரணமான தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் முக்கிய இதற்கு முதுகெலும்பாக உள்ள நமது அரசு ஆகிய அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.